இது நம்ம தோட்டத்து பழங்கங்க. செர்ரி பழம். இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிப்பு, புளிப்பும் கலந்து இருக்கும். இதில ஜாம் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நெறைய காய்க்குங்க. இது நம்ம இது வாட்டர் ஆப்பிள்ங்க. பின்னாடி இருக்கிறது கூட வாட்டர் ஆப்பிள் மரம் தான். நம்மளுது தான். இந்த வருஷம் இப்ப நம்ம காமிக்கிறது போன சீசன்ல பறிச்சது. ஆனா, இந்த சீசன்ல 3 மரம் இருக்கு. 3 மரத்துலயுமே நெறைய காய் வந்திருக்குங்க. இன்னும் 1 மாசத்துல ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவும் காமிக்கிறேன்னு பாருங்க. இது பாரு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் இந்த சம்மருக்கு உப்பு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில வாட்டர் கன்டென்ட் நெறைய இருக்கு. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பழம். இது வந்து நாட்டு தக்காளிங்க. இதுவும் நம்ம தோட்டத்தில உள்ள தக்காளிங்க தாங்க. பீட்ரூட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஓரளவுக்கு வந்திருக்கு. வெள்ளரிக்காவும் நல்லா வருங்க. நெறைய வரும். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்கங்க. உங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கங்க. இந்த வெள்ளரிக்காவுக்கு பாருங்கள் கட் பண்ணி மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட்டா அப்பப்பா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ம் இந்த இதுவும் செரி தாங்க. இது வந்து பச்சை கலரு பச்சையாக பறிச்சிட்டாங்க. இது பழுத்ததுக்கப்புறம் இப்படி பவளம் மாதிரி இருக்குங்க. தக்காளி பழமும் நாட்டு தக்காளியும் அப்படி தாங்க கொத்து கொத்தாக காய்க்குங்க. இது வந்து ஹைப்ரிட் தானாக முளைச்சதுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. ஆர்கானிக்னாவே ஆர்கானிக் தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளரி பழம் வருது இல்லைங்களா, இதுவும் நம்ம தோட்டத்து வெள்ளரி பழம் தாங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?